ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பசலைக்கீரை கூட்டு. இப்போ பாருங்கள், பசலைக்கீரை எங்கள் வீட்டு செடியில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை தாங்க நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இது நாங்கள் வீட்டிலேயே விளைய வச்சது, ரொம்ப சுத்தமானது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம வீட்டிலே பறித்து நம்ம செய்கிறதுனால இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. இந்த கீரை நாங்கள் ஃபஸ்ட்டில் கடையில் தாங்க வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதோட தண்டு எல்லாம் நட்டு இப்போ இது மாதிரி நாங்கள் வீட்டிலே வளர வச்சுருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக பறித்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு 4 பல்லு பூண்டு, நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இது கொஞ்சம் வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது குக்கர்லேயே சேர்த்து வேக வச்சோம்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால தான் இப்போ நம்ம இதை தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நமக்கு சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லியுமே கீரை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இது காரக்குழம்போடெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.